கூட்டம் கூட்டமாக அதிமுகவிலே இணைந்த ஓபிஎஸ் அணியின் 550 பேர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே ஓபிஎஸ் மிகப்பெரிய ஒரு முக்கியமான தலைவராக அறியப்பட்டார். அதாவது ஜெயலலிதா அம்மையாருக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான சூழலில் கூட அதிமுகவையும் தமிழகத்தையும் முதலமைச்சராக இருந்தவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ்க்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். ஏன், அதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஓபிஎஸ் செய்த பல வேலைகள் அது புறம் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. அதற்கு பின்பாக ஓபிஎஸ்க்கும் அதிமுகவிற்கு எந்த சம்மதமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு உருவாக்கப்படுது. ஓபிஎஸ்க்கு கடைசியாக கிடைத்த வெற்றி என்பது பார்த்தீங்க அப்படின்னா தர்ம யுத்தத்தில் கிடைத்த அந்த வெற்றி. சசிகலா அம்மையாருக்கு எதிராக அவர் நடத்திய தர்ம யுத்தம், அந்த யுத்தத்திலே கிடைத்த வெற்றி தான் கடைசியாக இறுதியான ஒரு வெற்றி அப்படின்னே சொல்லலாம். அந்த நேரத்திலே ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சசிகலாவிற்கும் ஓபிஎஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது இருந்தது. சசிகலா அம்மையார் சிறைச்சாலை செல்லக்கூடிய அந்த நேரத்தில் கூட மேடை ஏறி ஓபிஎஸ் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் இணையதளங்களிலே அந்த நேரத்திலே மிக விரலாக பரவி கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுகிறார். ஓபிஎஸ்ஐ நம்பி அதிமுகவிலிருந்து வெளியேறிய நபர்கள் நிறைய பேர் வெளியேற ஆரம்பிச்சாங்க. ஓபிஎஸ் கண்டிப்பாக அதிமுகவை பிடித்து விடுவார். ஓபிஎஸ் பின்னால் மிகப்பெரிய ஒரு கட்சி என்பது உருவாகும். அந்த இடத்திலே நாம் இருந்தால் நாம் அனைவரும் நன்றாக இருப்போம், அந்த கட்சியும் வளர்த்தெடுப்பதற்கு அனைவரும் உதவியாக இருப்போம் என நினைத்து ஓபிஎஸ் பேச்சை கேட்டு ஏகப்பட்டவர்கள் வெளியேற ஆரம்பிச்சாங்க. ஆனால் இன்று ஓபிஎஸ் உடைய அரசியல் நிலைமையே நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கிறார். பாஜக பக்கம் போகலாமா அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் போனாலும் தற்சமயம் தமிழக வெற்றி கழகத்திற்கே ஏகப்பட்ட பிரச்சனை என்பது இருக்கிறது. அது முடிப்பதற்குள்ளாகவே அரசியல் தேர்தல் என்பது முடிந்துவிடும் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்று சேர்க்க மாட்டேங்கிறார். ஓபிஎஸ் அவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தெரியாமல் தான் சசிகலாவின் பின்னால் இருந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் தலைவரே என்ன செய்ய போகிறார் அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவுகள் என்ன நினைப்பாங்க, இனி ஓபிஎஸ் இருந்தால் நமக்கு எதுவுமே நடக்கப் போவது கிடையாது, நாம் இறுதி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போகிறோம், அதன் காரணமாக நாம் அந்த இடத்திலே விட்டு தாய் கழகமான அதிமுகவை இணைந்து கொள்வதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டவர்கள் முடிவுகளை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இறுதியாகத்தான் நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே சந்தித்து அதுவும் ஓபிஎஸ் மிக ஆதரவுகளை கொடுத்த ஒரு 550 பேர் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலே தன்னை மீண்டும் தாய் கழகத்தில் மீண்டும் அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. பூரா அதிமுகவுடைய உறுப்பினர் அட்டையை வழங்கிய எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைவரும் வெற்றி பெறுவதற்கு உழைக்க வேண்டும், அதிமுக வெற்றி பெற வேண்டும் என அனைவரும் உறுதிமொழி எடுத்திருப்பதாக கூட செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுக பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் அதிமுகவிலே நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள் அதிமுகவில். அந்த 2 கோடி தொண்டர்களும் களத்தில் இறங்கி வேலை செய்தால் இனி இந்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, இனி 50 ஆண்டுகள் வந்தாலும் அதிமுகவை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.